மாபெரும் யமுனை நதி இமயமலையின் உச்சியிலிருந்து தனது நீண்ட பயணத்தை தொடங்குகிறது. இது யமுனோத்ரி பனிப்பாறையிலிருந்து உருவாகிறது. இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான காட்சி. இந்த பனிப்பாறை பந்தர்பூன் மலைத்தொடரின் சரிவுகளில் அமைந்துள்ளது. இது பலகளின் ஒரு தொகுதி. இந்த நதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6387 மீட்டர் உயர்ச்சியில் தோன்றுகிறது. இந்த புனிதமான பிறப்பிடம் வட இந்தியாவில் உள்ள உத்தராகண்ட் மாநிலத்தின் உத்தரகாசி மாவட்டத்தில் அமைந்தது. பல யாத்ரீகர்கள் நதியின் பிறப்பைக்கான இந்த தொலைதூர இடத்துக்கு மலையேற்றம் செய்கிறார்கள். இங்குள்ள நீர் மிகவும் தூய்மையானது மற்றும் புனிதமானது. கடவுள்களின் பரிசு என்று அவர்கள் நம்புகிறார்கள். இங்கு காற்று மெல்லியதாகவும் குளிராகவும் இருக்கும். இது நதியின் உயரமான தோற்றத்துக்கு ஒரு சான்று. யமுனை பனிப்படர்ந்த உயரங்களிலிருந்து கீழே பாயும்போது அதன் நீர் பளிங்கு போல தெளிவாகவும் மிகவும் குளிராகவும் இருக்கும். இந்த ஆரம்ப கட்டங்களில் நதி செங்குத்தான மலை பள்ளத்தாக்குகள் மற்றும் அடர்ந்த காடுகள் வழியாக தனது பாதையை செலுத்துகிறது. இது இங்கே ஒரு இளநதி சக்தி நிறைந்தது. பாறைகள் மீது வழிந்து சிறிய நீர்வீழ்ச்சிகளை உருவாக்குது. இந்த மாஸ்டர் மேற்பகுதி தீண்டப்படாத சூழலில் ஹெச்சு வரும் தனித்துவமான தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் தாயமாக உள்ளது. பலருக்கு நதியின் இந்த பகுதி தூய்மையையும் இயற்கையின் கட்டுக்கரங்கார அழகையும் குறிக்குது. கீழே உள்ள பரந்த சமவெளிகள் அடையும் முன் இது மலைகளின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது. அது தோடுவானத்தையும் வளர்க்கிறது. பனிப்பாறையிலிருந்து தொடங்கும் இந்த பயணம் இயற்கையின் மகத்துவத்தையும் அதன் முக்கிய பங்கையும் நமக்கு வலிமையாக நினைவூட்டுகிறது. இந்த மத சிந்தனையில் நதிகள் வெறும் நீர்நிலைகள் மட்டுமல்ல, அவை பெரும்பாலும் தெய்வங்களாக வணங்கப்படுகின்றன. ஒரு நதியின் தோற்றம் அதன் பிறப்பிடம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. யமுனையும் இந்த நம்பிக்கைக்கு விதிவிலக்கல. பனிப்பாறையிலிருந்து அதன் பிறப்பு ஒரு தெய்வீக நிகழ்வாக புனித சக்தியின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. மலைகளே கடவுள்கள் என்னோ, நதிகள் அவர்களின் மகள்கள் என்னோ, நிலத்தையும் மக்களையும் ஆசீர்வதிக்க கீழே பாய்வதாகவும் மக்கள் நம்புகிறார்கள். இந்த ஆழமாக வேரூன்றிய பக்தி மக்கள் நதியுடன் குறிப்பாக அதன் பிறப்பிடத்துக்கு அவர்கள் எப்படி பழகுகிறார்கள் என்பதை வடிவமைக்குது. நதி பனியிருந்து வெளிவதை பார்ப்பதே பல பக்திமான்களுக்கு ஒரு ஆன்மீக அனுபவமாகும். பலரும் அறிந்த மாபெரும் நதியாக யமுனை உருவெடுப்பதற்கு முன்பு அது பல சிறிய ஓடைகள் மற்றும் துணை நதிகளால் ஊற்றப்படுது. இந்த ஓடைகள் பிரதான ஓட்டத்தில் கலந்து தங்கள் நீரையும் சேர்த்து படிப்படியாக அதன் அளவை அதிகரிக்கின்றன. ரிஷி கங்கா, ஹனுமான் கங்கா மற்றும் டோன்ஸ் போன்ற இந்த ஆரம்பகால துணை நதிகளில் சில தங்களுக்குள் முக்கியமானவை. உண்மையில் மலைப்பாங்கான பகுதியில் டோன்ஸ் தான் யமுனையின் மிகப்பெரிய துணை நதி. அவை சந்திக்கும் இது யமுனையை விட அதிக நீரை கொண்டு வருது. இந்த சங்கம் நதியின் ஆரம்பகால வளர்ச்சியில ஒரு முக்கிய புள்ளியை குறிக்கிறது. இந்த உயரமான மலைத்தொடக்கங்களிலிருந்து யமுனை மெதுவாக கீழே இறங்கி வட இந்தியாவின் சமவெளிகள் வழியாக தனது நீண்ட மற்றும் வளைந்து நெளிந்த பயணத்துக்கு தயாராகிறது. இந்த பயணம் அது உருமாறி எண்ணற்ற உயிர்களை தொடுவதை காணும். யமுனை நதி மலைகளை விட்டு வெளியேறி வட இந்தியாவின் பரந்த சமவெளிகளில் நுழைகிறது. இங்கே அது பல முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நகரங்கள் வழியாக பாய்ந்து ஒரு முக்கிய வளமாக மாறுது. அது சந்திக்கும் முதல் பெரிய நகரங்கள் ஒன்று டெல்லி, இந்தியாவின் தலைநகரம். பல நூற்றாண்டுகளா இந்த நதி டெல்லியின் உயிர்நாடியாயிருந்து பல பேரரசுகளின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் கண்டுள்ளது. மேலும் கீழ்நோக்கி பாயும்போது யமுனை மதுரா மற்றும் பிருந்தாவனம் ஆகிய புனித நகரங்களை அலங்கரிக்கிறது. இந்த நகரங்கள் பகவான் கிருஷ்ணரின் வாழ்க்கையுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளன. பின்னர் இந்த நதி ஆக்ராவை நோக்கி தனது பயணத்தை தொடர்கிறது. அங்கு புகழ்பெற்ற தாஜ்மஹால் உள்ளது. இறுதியா பிரயாக்ராஜில் கங்கையை சந்திக்கிறது. ஒவ்வொரு நகரமும் யமுனையிலிருந்து உயிர் பெறுகிறது. அதன் நீரை குடிப்பதற்கும் விவசாயத்துக்கும் அன்றாட தேவைகளுக்கும் பயன்படுத்துகிறது. யமுனையின் கரைகளில் அமைந்துள்ள நகரங்கள் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் ஊறி போயுள்ளன. உதாரணமா டெல்லி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் வசிக்கும் பகுதியாக இருந்து வருகிறது. அதன் பெரும்பகுதி நதியை சுற்றியே அமைந்துள்ளது. டெல்லியில் உள்ள பழங்கால கோட்டைகளும் நினைவு சின்னங்களும் யமுனையின் இருப்புக்கு மம்ன சாட்சிகள் அனுப்பின்றன. பகவான் கிருஷ்ணரின் பிறப்பிடமாக கருப்பர் மதுராவும் அவர் தனது குழந்தை பருவத்தை கழித்து பிருந்தாவனும் நதியுடனான அவற்றின் தொடர்பால் முழுமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த நகரங்களில் உள்ள படித்துறைகளுக்கு, அதாவது தண்ணீருக்கு கீழே செல்லும் படிகளுக்கு யாத்ரீகர் திரண்டு வருகிறார்கள். அவர்கள் புனித நீரில் நீராடவும் சடங்குகளை செய்யும் வருகிறார்கள். இங்குள்ள நதி ஒரு புவியியல் அம்சம் மட்டுமல்ல, இது இந்த பழங்கால குடியிருப்புகளின் மத மற்றும் கலாச்சார கட்டமைப்பின் ஒரு அங்கமாகும். தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் யமுனையின் கரைகளில் பழங்கால நாகரிகங்கள் செழிச்சு வளர்ந்தன என்று கூறுகின்றன. ஆரம்பகால குடியிருப்புகள், மட்பாண்டங்கள் மற்றும் கருவிகளுக்கான சான்றுகள் மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இந்த நதியை நம்பி இருந்தது காட்டுகின்றன. ரிக்வேதம் உட்பட்ட சில பழமையான இந்த வேதங்களில் யமுனை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பழங்கால நூல்களில் இது சில சமயங்களில் யமி என குறிப்பிடப்படுது. இந்த குறிப்புகள் இந்திய வரலாற்றின் மிக ஆரம்ப காலங்களில் சூட அதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றன. நதி விவசாயத்திற்கு வளமான நிலத்தை வழங்கியது. சமூகங்கள் செழிச்சு வளரவும் சிக்கலான சமூகங்களை உருவாக்கவும் உதவியது. அதன் சீரான ஓட்டம் அதை நம்பகமான நீர் ஆதாரமாக மாற்றியது. அது பாயும் பிராந்தியத்தில் உயிரை தக்க வைப்பதற்கும் வளர்ச்சியை வளர்ப்பதற்கும் இது மிகவும் முக்கியமானது. யமுனை மகாபாரத காவியத்திலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது.
பாண்டவர்களின் தலைநகரான இந்திரபிரஸ்தா நகரம் இன்றைய டெல்லி பிராந்தியத்தில் அதன் கரையில் அமைந்திருந்ததாக கூறப்படுகிறது. காவியத்தில் விவரிக்கப்பட்டுள்ள பல நிகழ்வுகள் யமுனைக்கு அருகில் நடைபெறுகின்றன. இந்த தொடர்பு நதிக்கு கூடுதல் வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை அளிக்கிறது. லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த நதி அவர்களின் மூதாதையர் கதைகள் மற்றும் நாயர்களுடன் நேரடி தொடர்பு கொண்டதுன்னு இது அர்த்தப்படுகிறது. இவ்வாறு யமுனையின் நீர் இந்திய புராண மற்றும் வரலாற்று கதைகளில் மிக ஆழமான சில தருணங்களை கண்டதாக கருதப்படுது. இது அதன் புவியியல் பாதையை போலவே காலப்போக்கில் அதன் பயணத்தையும் முக்கியமானதாக ஆக்குது. இந்த புராணங்களில் யமுனை நதி மிகவும் சிறப்பான மற்றும் தெய்வீக அந்தஸ்தை கொண்டுள்ளது. அவள் யமுனா தேவியா உருவகப்படுத்தப்படுகிறார். புனித நூல்களின்படி அவர் சூரிய This content sponsored by Buy More ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிளாசரிஸும் மற்ற தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.